13 முதல் 19 வயது வரை. பொதுவாக சிறுமிகள் வயதுக்கு வருவது இந்த பருவத்தில்தான். இந்த வயதில் பருவம் அடையாவிட்டால் டாக்டரிடம் காட்ட வேண்டும். மார்பக வளர்ச்சி, அக்குள்களில் முடி வளர்ச்சி ஆரம்பித்திருந்தால் அடுத்த 1-2 வருடங்களில் வயதுக்கு வந்து விடுவார்கள். ஆனால் அப்படி மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றால் டாக்டரிடம் காண்பிக்க வேண்டும். அவர்கள் சோதனை செய்து கருப்பை வளர்ச்சி இருக்கிறதா அல்லது குரோமோசோம்களில் பிரச்சனையா என்று பார்ப்பார்கள். எதுவாக இருந்தாலும் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டும். ஆணுக்குரிய குரோமோசோம்கள் இருந்தால் 3ஆம் பாலினமாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது. பாலிசிஸ்டிக் ஓவரி, PCOS என்னும் பிரச்சனை அதிகம் வரும். மாதவிலக்கு தாமதமாகும். முகத்தில் பருக்கள் அதிகரிக்கும். மேல் உதட்டுக்கு மேல் மெல்லியதாக முடி வளரும். ஹார்மோன் கோளாறுகளால் ஏற்படும் இந்த பிரச்சனைகளால் 15 வயது பெண்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். இதற்கு சரியான சிகிச்சை எடுத்துக்கொண்டு கொள்வது மிகவும் அவசியமாகும். சரியாகச் சாப்பிடாமல் இருப்பது, நேரம் தவறிச் சாப்பிடுவது போன்ற காரணங்களால் இது ஏற்படும். இதனால் மாதவிலக்கு தாமதமாக வரலாம் அல்லது இரத்தப்போக்கு அதிகமாகும். சிலருக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறைதான் மாதவிலக்கு வரும். உடனே போய் மருத்துவரை பார்த்துவிட வேண்டும். இப்படியே தொடர்கிற பட்சத்தில் அவர்களுக்கு கருத்தரிப்பதில் சிக்கல்கள் வரும். இந்த வயது பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் வரலாம். இதை இரத்த பரிசோதனை செய்து கண்டுபிடித்து விடலாம். மகளுக்கு அம்மாமார்கள் சரியாக வழிகாட்ட வேண்டும். இந்த வயதில் செர்விகல் கான்சருக்கு உள்ள தடுப்பூசி போட்டு விடுவது மிகவும் பாதுகாப்பானது.